ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஸ்பெஷல் தினம், எல்லாத்துக்கும் பிடிச்ச தினம். எல்லாத்துக்குமே இந்த கடவுள் ரொம்ப பிடிக்கும். கலியுக தெய்வம்ங்கிறது முருகன் தான். அந்த முருகனை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அதாவது பிடிக்காதவங்களே ஒருத்தர் சொல்லுங்கள், எல்லாருமே முருகன் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு அழகு, அந்த முருகன் பார்த்தா ஒரு அழகு. அந்த கடவுள் கும்புறதோட அவர் அழகாக இருக்கிறாரே முத ரசிப்போம். ரெண்டாவது கையெடுத்து கும்பிடுவோம் முருகா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரம், அதாவது பங்குனி உத்திரங்கிறது எல்லா கடவுளுக்கும் இன்றைக்கி கல்யாண நாள்னு சொல்லுவாங்க. திருக்கல்யாண நாள். சிவன் பார்வதி அம்மா, பெருமாள், லக்ஷ்மிம்மா, விஷ்ணு, மகாலட்சுமி தாயாரம்மா, இந்த எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமாக வந்து கல்யாணம் நடக்கும். இன்றைக்கி நான் வந்து சமயபுரமாக வேறு விரதம் எடுத்துகிட்ருக்கேன். என் வாய் ரொம்ப படிக்கும். இன்றைக்கி கல்யாணம் ஆகாதவங்களாம் கல்யாணம் நிச்சயமாக நடக்கும். நல்ல மனசு இருக்கணும். நல்ல மனசு இருந்தாவே கண்டிப்பாக நல்ல மனசுப்படி பொண்ணும் அமையும், மாப்பிளையும் அமையும். இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தால் 2 பேருமே கடைசி வரைக்கும் நல்லபடியாக நல்லா வாழுவாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இந்த முருகனை வந்து நீங்கள் வந்து மௌன விரதம் எடுத்தால் ரொம்ப நல்லது சொல்கிறாங்க. இன்றைக்குள்ளே ஏதோ 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மௌன விரதம் எடுத்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி வந்து மௌன விரதம் எடுத்தால் நிச்சயமாக கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இப்போ ரொம்ப வருஷமாக 30 வயசு 40 வயசு இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னடா பொண்ணே அமையலைன்னு சொல்லுவாங்க, ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை வந்து முருகன் காலடியில் வச்சுடுங்க. நீங்கள் எந்த பொண்ணு பார்க்குறீங்களோ, எந்த பையனை பார்க்குறீங்களோ அவங்க ஜாதகத்தை இன்றைக்கி வந்து காலடியில் முருகன் காலில் வச்சுடுங்க. வச்சுட்டிங்கன்னா நிஜமாகவே உங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்கள் பையனுக்கோ பொண்ணு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வச்சுடுங்க. நாளைக்கு காலையில் 6 மணி இருந்தாலும் பரவாயில்ல. நாளைக்கு காலையில் 7:30 வரைக்கும் இருக்குது பௌர்ணமி. சீக்கிரம் வந்து பத்திரிக்கை கிடையாது. எனக்கு பாருங்கள், என் வாயிலேயே பத்திரிக்கைன்னு வருது. சாதாரணமாக வந்து முருகன் காலடியில் ஜாதகம் வச்சுடுங்க. பொண்ணோட ஜாதகமோ பையனோட ஜாதகமோ வச்சுடுங்க. வச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு 6 விளக்கு போட்டு, நல்ல நெய் விளக்கு போட்டு, நல்ல பொண்ணாக அமையணும், நல்ல பையனாக அமையணும் சொல்லி நல்லா வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றும் இல்லை. கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கவங்க இது செய்வாங்க. கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா போடா பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. அதிசயம் நடக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு அதிசயமும் நடக்கும். அதனால் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லதே நினைங்க. நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும். அவங்கவுங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்கும் சரி, குழந்தைங்களோட அம்மா அப்பாவுக்கும் சரி, எல்லாமே நல்லது தான் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாரீ வந்து இந்த ரெட் கலர் சாரீ, புது சாரீ, பங்குனி உத்திரம்னு சொல்லி நான் போட்டுக்கிட்டேன். இது வந்து அம்மு ஃபேஷன் ஸ்டைலில் நான் போட்டிருக்கேன். அது மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முருகனை ரொம்ப பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவ.